ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மக்களே. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் 2020 எல்லாம் நிறைய பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாங்களே, அந்த டைமில் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அப்போ எடுத்த வீடியோ தான் இது, ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இதில் கொஞ்சம் காமெடியாக கிரிஞ்சாக தான் பேசியிருப்போம். நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் வாங்க ப்ரோ போங்க ப்ரோன்னு பேசி வச்சுருப்போம். அதெல்லாம் இப்போ பார்த்தோன்னா செம்ம காமெடியாக இருக்குது. எனக்கே சிரிப்பு வருது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே சிரிப்பு வரும் இந்த வீடியோவை பார்த்தா. இருந்தாலும் எப்படி சொல்கிறது, அது ஃபஸ்ட் டைம்னால எங்களுக்கு என்ன பண்ணுறது, எப்படி பேசுகிறது எதுவுமே தெரியாது. இப்போவும் தெரியாது. இருந்தாலும் அப்போல்லாம் ரொம்ப அது ஸ்டார்டிங் டைம்னால ஒரு அளவும் தெரியாமல் தான் பேசின்னு இருப்போம். ஏதோ ஆனால் அது வீடியோ இருக்கிற கண்டென்ட் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலாக லைவாகவே பேசியிருக்கோம். எப்போவும் பேசுகிறப்போலாம் வாடா போடா அப்படின்னு ஃப்ரெண்டுங்களை எப்படி பேசுவோம் அப்படியே பேசுங்க. வீடியோ இன்னும் கூட லைவாக இருந்திருக்கும். பட் நிறைய பேர் யூடியூப் ஸ்டார்டிங்கில் எல்லோரும் அப்படி தான் பேச தெரியாமல் தானே பேசுவோம். ஸோ அது மாதிரி தான் நாங்களும் பேசின்னு இருந்தோம். ஸோ இதுக்கு மேலே வீடியோவில் மொக்க போட விரும்பலை, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்திபன், இது என்ன கறி? இது வாத்து கறிங்க. இன்றைக்கி வாத்து 65 தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். கறியை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. மிஸ்டர் சுரேஷ், இது என்ன சமைக்கிறாரு இன்னைக்கு? அது வாத்து கறியை சிக்கன் 65 போடலான்றாரு. சிக்கன் 65ஆ? ஆமாம். சிக்கனா இது வாத்து ப்ரோ. அதுதாங்க வாத்து தான். அவர் சிக்கனை பேர் செய்யலான்னு நினைக்கிறாரு. சிக்கனமாக செய்யணும்னு இருக்காரா? சரி விடுங்க, சமாளிக்கிறீங்க. நம்ம தலைவர் மாஸ்டர்கிட்டே போவோம். என்ன போடுறீங்க? கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு. இது சிக்கன் எத்தனை கிலோ வரும்? சாரி சிக்கன் வாத்து எத்தனை கிலோ வரும்? ஒரு 1/2 கிலோ வரும் ப்ரோ. 1/2 கிலோக்கு எவ்வளோ கார்ன்ஃப்ளவர் மாவு? ஒரு 100 கிராம் இருக்குமா? 100 கிராம் போடணும் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் போடுங்க ப்ரோ, பத்தலை. நெக்ஸ்ட்டு என்ன போடுறீங்க? அரிசி மாவு ப்ரோ. இது எவ்வளோ? இதுவும் 100 கிராமா? 50 கிராம் போட்டோம். 50 கிராம் போட்டோம். 50 கிராம் கம்மியாக போடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ரோ. இஞ்சி பூண்டு நெக்ஸ்ட் என்ன போடுறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் காட்டுங்க. ஜி எங்கே கிளம்புறீங்க? ஜி இங்கே ஃபுல்லாக எறும்பு நிறைய இருக்குது, கட்ட எறும்பாக இருக்குது. அதுக்கடுத்தது வாத்து பிரியாணி, வாத்து 65 வராது. அதுக்கடுத்து எறும்பு ஃப்ரை தான் வரும். வாங்க நம்ம அண்ணாண்ட போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கட்ட எறும்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறோம் நாங்கள். வாங்க வேறு இடத்துல போய் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம், ஓப்பன் பிளேஸ்க்கு வந்துட்டோம். சொல்லுங்கள் பார்த்தி, நெக்ஸ்ட் என்ன? இப்போ தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கணும் ப்ரோ. கரம் மசாலாவா? அடுத்து 65 மசாலாங்க. 65 மசாலாவை வாத்து கறியில் போட சொன்னால் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காருன்னு. இது பாருங்கள், இந்த நல்ல கறித்தை பண்ணவர் இவர் தான். கொஞ்சம் பேச கேட்டுங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அடுத்து லெமன் எடுங்க. நெக்ஸ்ட் லெமன் ப்ரோ. அதுவும் தேவையான அளவு தான் ஊற்றணும். ஒரு பழத்தில் பாதி ஊற்றினா போதும். தயிர் கொஞ்சம் எடுங்க. கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தயிர் ப்ரோ. ஓகே. ஊற்றுங்க. நெக்ஸ்ட் என்னது ப்ரோ? உப்பு ப்ரோ. உப்பு தேவையான அளவு தான் போடணும். தேவைக்காக அதிகமான அளவு போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது. தலைவா அவங்கவுங்க விருப்பத்துக்கு உப்பு போடுவாங்க தலைவா. திடீர்னு அதிகமாகவும் சாப்பிடுவாங்க, கம்மியாக சாப்பிடுவவங்க இருக்காங்கல்ல. அவ்வளோதான் வேணாம் ப்ரோ, நம்மளால சாப்பிட முடியாதுல்ல. போதுமா? போதும் ப்ரோ, தேவைன்னா போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இந்த சட்டியில் கலந்தாரா இந்த டேஸ்ட் வருமா, இல்லை நம்ம நார்மல் பாத்திரத்திலே கலக்கலாம்? பாத்திரத்தில் கலக்கலாம். அப்படியே சட்டி பாத்திரம் இல்லாமல் சட்டி எடுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ மிளகாத்தூள் போட போகிறோம் ப்ரோ. அதுவும் தேவையான அளவு தான். முட்டை அடுத்து முட்டை போட போகிறோம் ப்ரோ. இப்படியே உடைக்கனால உடைங்க. ஓட உள்ளே போடாமல் உடைங்க. ஓடலாம் உள்ளே உள்ளாது தலைவா.
ஒரு முட்டை உடச்சி ஊற்றினா போதும் ப்ரோ. எல்லாம் ஊற்றுங்க. இதெல்லாம் தனி டேஸ்ட் வருமா அதுதான் கேட்குறது. உங்களை கேட்டால் நீங்கள் அவங்கள கேட்குறீங்க. கொஞ்சம் சால்ட் விடுங்க. இதை ஜூமிங்கில் காமிங்க அப்படியே. மிளகு போடவே இல்லைங்க. மிளகு வந்து சாப்பிடும் போது போடணும் ப்ரோ. இதில் போட வேண்டியது இல்லை. போட வேண்டியது ஓகே. இது மூணு தான் அவ்வளோதான் ப்ரோ. மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து 1 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம இந்த ஊற வைக்கிற டைமில் நம்ம காட்டுல போய்ட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போய்ட்டு வருவோம் ஜாலியாக. சரி ஓகே ப்ரோ, வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா நாகப்பழம் மரத்தாண்டு இருக்கும். நாகப்பழம் காடு இதுதான். மிஸ்டர் சுரேஷ், கொஞ்சம் உங்கள் கையை காட்டுங்க. பாருங்கள் பையன் எவ்வளோ வேட்டையாடிட்டான். அதுக்குள்ள இன்னும் பெருக்கணும். அதுக்கிட்ட கை ஃபுல்லாக இருக்குது. பார்த்திபன், என்னது இது பாகுபலி மாதிரி வரீங்க? விறகுஜி வாத்து 65 செய்யறதுக்காக இவ்வளோ விறகு இருந்தால் தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டாரு குக்கு. அதனால் எடுத்துன்னு போக வேண்டியதாகிடுச்சு. ஓகே ஓகே ப்ரோ, வாங்க எப்போ பார்த்தாலும் போனுங்க. எங்கள் கூட சேர்ந்து 2 விறகு எடுத்துன்னு வந்தா தானே. விறகு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுப்பு ரெடி பண்ணணும். ப்ரோ இதான் உங்கள் ஊரில் அடுப்பா? சமைக்க போகிறோம். இருக்கிற 2 பேருக்கு சமைக்கிறோம். அதுக்கு இந்த அடுப்பு போதும் தலை. பற்ற வச்சுட்டாரு. இன்னும் இல்லை தலைவா, எங்கால அப்பத்துலேருந்து பற்ற வச்சுன்னுக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக பற்ற வைப்பாரு. காற்று ரொம்ப ஹெவியாக வர அடிக்குது. கட்டிச்சு தலைவா. தலைவா வெளியே ஏறிட்டு உள்ளே நோட்டி விடுங்க. அப்புறம் ஒரு புகையாக கிளம்புது. ப்ரோ வெயிட் பண்ணுங்க, அடுப்பு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ப்ரோ. நானே அதை மட்டன் தனியாக மசாலாவில் ஒட்டி தான் இருக்கும் பாரு. பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. வெந்திருக்காது ப்ரோ. சிக்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வெந்திருக்கும். இது வந்து வாத்துக்கறி. இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ப்ரோ. எப்படி பார்த்தாலும் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் ப்ரோ. இப்படியா? ஓகே ஓகே. என்ன தலைவா ரெடி ஆகிடுமா? பசி அடிக்குது தலைவா. ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் ப்ரோ. வந்துச்சா ப்ரோ? ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாத்து 65 வந்து வெந்துச்சு. இப்போ எடுக்க போகிறோம். பாருங்க ஆடியன்ஸுக்கு பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி ப்ரோ, நல்லா இருக்குமா ப்ரோ? எடுத்து சாப்பிட்டு பார்த்தா தான் ப்ரோ தெரியும். சாப்பிட்டு பாருங்க. என்ன ப்ரோ தடவின்னு இருக்கீங்க? இருங்க ப்ரோ, சூடாக இருக்கு. சுட சுட அப்படியே எடுத்து வாயில் போட வேணாவா? ரொம்ப சூடாக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. வாத்துனால கொஞ்சம் ஆடாக இருக்குது, மற்றபடி நல்லா இருக்குது டேஸ்ட்டில். வாத்து 65 ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு லைட்டாக மேலே பெப்பர் தூள் போடுறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்.
என்ன தலைவா காரமாக இருக்குமா எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும் தலைவா, சாப்பிட்டு பாருங்க. சரி தலைவா, நீங்களே சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து சாப்பிட போகிறோம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டேஸ்ட் அருமையாக இருக்குது. இன்னொன்னா இது ஒரு நாட்டுக்கோழி மாரி இருக்குது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட செஞ்சு இதுமாரி சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். Bro. வாங்க நீங்களா? இந்த வரோம் ப்ரோ. மிஸ் பண்ணி பேசுகிறேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது. நீங்களும் வந்துட்டேன். நீங்களும் இதுமாரி ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக ட்ரை பண்ணுங்கள், புது புது லொக்கேஷனில் போய் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ வேறு லெவலில் பண்ணுறோம். நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? காட்டுக்குள்ளே வந்து சமைச்சிருக்கோம் ப்ரோ. காட்டு தீ பரவாமல் இருக்கிறது வந்து அடுப்பு முதல்ல அணைக்கணும் ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. நீங்களும் இந்தமாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நெருப்பை அணைச்சிருங்க.